மற்றும் ஒரு அண்மை செய்தி. இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் மறக்குமா நெஞ்சம் இசை நிகழ்ச்சியில் 10,000 ரூபாய்க்கு டிக்கெட் எடுத்தும் நிகழ்ச்சியை காண முடியாதவருக்கு 50,000 ரூபாயை இழப்பீடாக வழங்க வேண்டும் என உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ந்து விரிவான விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் மதியழகன். மதியழகன், வணக்கம். விரிவான விவரங்கள். சென்னை கிழக்கு கடற்கரை சாலையில் இசையமைப்பாளர் ஏ.ஆர். ரஹ்மானின் இசை நிகழ்ச்சி மறக்குமா நெஞ்சம் என்ற பெயரில் நடத்தப்பட உள்ளதாக விளம்பரப்படுத்தப்பட்டது. 2023ஆம் ஆண்டு ஆகஸ்ட் 12ஆம் தேதி நடத்த திட்டமிடப்பட்ட இந்த நிகழ்ச்சி மழை காரணமாக ரத்து செய்யப்பட்ட பின்னர் செப்டம்பர் 10ஆம் தேதி நடத்தப்பட்டது. ஆகஸ்ட் மாதம் பெற்ற டிக்கெட்டுடன் வரலாம் என்றும் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. இந்நிலையில் இந்த நிகழ்ச்சிக்கு வாகன நிறுத்த வசதியுடன் சேர்த்து 10,000 ரூபாய் டிக்கெட் எடுத்திருந்து சென்னை அண்ணா நகரை சேர்ந்த அர்ஜுன் ஆகஸ்ட் 12ஆம் தேதி முறையான முன்னறிவிப்பு செய்யாததாலும் செப்டம்பர் மாதம் நடந்தபோது போக்குவரத்து நெரிசல் காரணமாக நிகழ்ச்சியை கண்டு ரசிக்க முடியாதாலும் ஏற்பட்ட மன உளைச்சலுக்கு 10 லட்சம் ரூபாய் இழப்பீடும் டிக்கெட் கட்டணத்தை வட்டியுடன் திருப்பி தர கோரியும் சென்னை வடக்கு மாவட்ட நுகர்வோர் குறைதீர் ஆணையத்தில் புகார் அளித்திருந்தார். இந்த புகாரை விசாரித்த ஆணையம் இசை நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு செய்த ஏசிடிசி நிறுவனம் 50,000 ரூபாய் இழப்பீடாகவும் 5,000 ரூபாய் வழக்கு செலவாகவும் மொத்தம் 55,000 ரூபாயை 2 மாதங்களில் மனுதாரர் அர்ஜுனுக்கு வழங்க வேண்டும் என உத்தரவிட்டுள்ளது. விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி மதியழகன்.